இன்னைக்கு சீமானுடைய இந்த பிரபலம் எல்லாமே ஃபண்டட் ஒர்க்ஸ். எதுவுமே ஃபண்டட் ஒர்க்ஸ். வெளிப்படையான ஃபண்ட்ஸ் எதுனா வந்திருக்குதா? இல்லைன்னா ஈழத்தமிழர்கள்ட்ட வாங்குறது. நிர்மலா சீதாராமன் சந்திச்சாங்கன்னாங்க, செய்தி வந்துச்சா? ஆனா பத்திரிகையாளர்கள் எல்லாருக்குமே உண்மை தெரியும். என்ன சந்திச்சீங்க, என்ன பேசுனீங்க? ரஜினியை சங்கின்னீங்க, ரஜினியை போய் பார்த்துட்டு வந்து புகழுறீங்க. எச் ராஜாலா முனைவரா? எச் ராஜாலா ஆசிரியரா? சங்கி என்றால் நண்பர்னு எது டிக்ஷனரியில் அப்படி ஒரு வார்த்தையே இல்லை. அப்ப உங்களுடைய வேலை அஜெண்டா இங்க என்ன இருக்குது? தமிழ்நாடு மக்கள், தமிழர்கள் எப்போதுமே இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் நடத்தினவங்க. எங்களுக்கு எதிரி ஒன்னா வரும்போது அவனை எதிர்த்து நாங்கள் ஒன்றாக தான் எங்களுடைய வேற்றுமை கலந்து நாங்க நின்றோம். ஆனா சீமான் பண்ண அரசியல் என்பது நீ யாரு, நீ யாரு, எந்த அம்மாக்கு பிறந்த, எந்த ஆத்தாளுக்கு பிறந்த, உன் அப்பா யாரு, சாதி சர்டிபிகேட் கேட்கிறான். நீ யார் முதல்ல? நீ யார் முதல்ல? எங்களுக்கு எதிரி தெளிவாக இருக்கிறது. அது ஒற்றை எதிரிதான், அது RSS. ஒற்றை எதிரிதான், அது பிஜேபி. ஆனால் நாம் தமிழர் அமைப்பெல்லாம் அதோடைய கிளை அமைப்பாக இன்று தமிழ்நாட்டில் உருவாக்கி கொண்டு அதன் மூலம் வேலை திட்டத்தை பார்ப்பனிய பத்திரிகைகளும் பார்ப்பனிய சூழ்ச்சியாளர்களும் பார்ப்பனிய கருத்தியலாளர்களும் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். தலைவர் சொன்னது போல எதிரியை விட துரோகி ஆபத்தானவர். இந்த இரண்டு பேருமே சமமாக தான் வைத்திருக்கிறோம். இந்த இரண்டு பேருமே வரக்கூடிய காலகட்டத்தில் அம்பலப்படுத்தும் நிகழ்ச்சியை நாங்கள் தொடர்ச்சியாக எடுப்போம். விலைக்கு போன காலகட்டம் அப்பதானே. நீங்க பெரியார் மீது விமர்சனம் வைங்கள், அம்பேத்கர் மீது விமர்சனம் வைங்கள், மார்க்ஸ் மீது விமர்சனம் வைங்கள். அது ஆய்வுபூர்வமான விவாதமாக இருக்க வேண்டும். ஆனா இவர் இல்லைன்னா இவர் தான் அதுக்கான காரணம் என்பது என்ன அறிவியல் உண்மையை கொடுத்திருக்கீங்க? உங்களுக்கு பிரச்சனை அதிமுக, அதிமுக திட்டு. உங்களுக்கு பிரச்சனை திமுக திட்டுறீங்கன்னா திமுக திட்டுங்க. அது மக்கள் மன்றத்துல உங்க 3 பேரை எவாலுவேட் பண்ணி யாருக்கு ஓட்டு போடணும், யாரு சரி. ஆனா ஒரு கோட்பாடு தப்புன்றார், ஒரு கொள்கை முறை தப்புன்றார், ஒரு வாழ்வியல் முறை தப்புன்றார். இதை எல்லாமே செய்தது முன்பு RSS. இதை அத்தனையும் முயற்சி பார்த்தது பிஜேபி. இன்னைக்கு அது முன்னாடி வரைக்கும் பிஜேபி RSS பாத்தீங்கன்னா பார்ப்பனர் வச்சிருப்பாங்க. இந்தியா முழுவதும் அதுக்கான எழுச்சி இல்லைன்னு ஒண்ணு அவன் ஓபிசி கிட்ட வரான். தமிழ்நாட்டுக்குள்ள வெளியிலிருந்து ஆட்கள் வச்சா வென்றெடுக்க முடியலன்னு உள்ள யாரா இருக்கான்னு பார்த்தாங்க. அவனை வென்றெடு, அவனை விலைக்கு வாங்கி, சீமான் உங்களை எச்சரிக்கிறேன், கிருஷ்ணசாமிக்கு என்ன நிலைமை தமிழ்நாட்டில் ஏற்பட்டு இன்னைக்கு அரசியல் அனாதையாக அவர் விடப்பட்டு இருக்கிறாரோ. நான் உங்களை விட நாக்பூர் போயிட்டு வந்தாங்க, அப்பனோ மகனோ நாக்பூர் போயிட்டு வந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த தேவேந்திர குல வேளாளர் தோழர்கள் பல்லர் சமுதாயத்தை முழுமையாக RSS பிஜேபிக்குள்ள விழுங்கி விட்டு இன்னைக்கு அவரை இலைய தூக்கி போடுற மாதிரி தூக்கி போட்டாங்க. அதே நிலைமைதான் நாளைக்கு சீமானுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும். இது அவரை காப்பாற்றுவதற்கான பிரஸ் மீட்டே இல்ல. அந்த கட்சியை நம்பி ஓட்டு போடுறாங்க பாருங்க, அவங்களுக்காக தெரியப்படுத்துறது. விழித்துக் கொள்ளுங்கள்.